எல்லா டாக்டரும் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க? நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? என்ன சாப்பிடணும்? எவ்வளோ சாப்பிடணும்? கார்போஹைட்ரேட் கவுண்டிங், ஒவ்வொரு ஃபுட்டுலையும் எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குன்னு பார்த்து சாப்பிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, 7 எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஹாஃப் அன் ஹவர் போங்க, 3/4 மணி நேரம் போங்க, 150 மினிட்ஸ் எவ்ரி வீக். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அட்வைஸ். பட் யாராலையுமே ஒரு ஃபுட்டில் எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குன்னு உட்காந்து சாப்பிடும்போது அது எண்ணிட்டு இருக்க முடியாது. ஏதோ சாப்பிட்றோம், 1 2 கவுண்ட் தான் பண்ண முடியுமோ ஒழிஞ்சு கார்போஹைட்ரேட் அதில் எவ்வளோ இருக்குங்கிறது கவுண்ட் பண்ண முடியாது. பட் இது வச்சு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணலாம். என்ன ரிலேஷன்ஷிப்? என்னுடைய ரத்த சர்க்கரை, பிளட் குளுக்கோஸுக்கும், நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் பண்ணிகிட்ருக்க எக்ஸசைஸ், நான் எடுத்துகிட்டு இருக்கிற மாத்திரை, இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத தாராளமாக நீங்களே கண்டுபிடிக்கலாம். எப்படி? ஒவ்வொரு மணி நேரமும் அந்த பிளட் சுகரை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஏறுது, ஒன்று இறங்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏறுறதுக்கு என்ன ரீசன்னு நீங்களே பார்க்கலாம். மத்தியானம் என்ன சாப்பிட்டேன், அதனால தான் இது ஏறி இருக்குமா? அப்போ நம்ம சாப்பிட்டதில் கார்போஹைட்ரேட் அதிகம் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. இதை சாப்பிட்டா இவ்வளோ ஏறுது, அப்போ இதை நம்ம குறைச்சிக்கணும். இதுக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை. நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க. உங்களுக்கே புரியுது இந்த ஃபுட்டுனால தான் ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஃபுட்டுக்கும் இந்த பிளட் சுகருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? என்ன சாப்பிட்டா எவ்வளோ ஏறுது, அதை அடுத்த நாள் அதை குறைச்சி சாப்பிட்டு பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. இப்போ எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குங்கிறதா உங்களுக்கு கவலை இல்லை. இவ்வளோ சாப்பிட்டா இவ்வளோ ஏறுது, இவ்வளோ குறைச்சா இவ்வளோ இறங்குது, அவ்வளோதான். நீங்களே அதை மானிட்டர் பண்ணிக்கலாம். ஒரு டாக்டருடைய அட்வைஸோ ஒரு நியூட்ரிஷனிஸ்டோட அட்வைஸோ இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது இல்லை. அடுத்தது எக்ஸசைஸ். எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம், எவ்வளோ குறையுது, எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறோம், அந்த எக்ஸசைஸ்னால எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத நீங்களே மானிட்டர் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, சுகர் எவ்வளோ ஏறுதுன்னு அதில் காட்டுது. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வாக் போகிறீங்க. அந்த வாக் போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ குறையுதுங்கிறத பார்க்கலாம். வாக் பண்ணி முடித்த பிற்பாடு எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணினா இவ்வளோ குறையுது அப்படிங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. எக்ஸசைஸ் மேலே ஒரு நம்பிக்கை வருது. எக்ஸசைஸ்க்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்கா, அப்போ நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், எக்ஸசைஸை அதிகப்படுத்திக்கிறேன், சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், மெடிசனை கம்மி பண்ணிக்கலாம். இல்லையா? எல்லோரும் எதிர்பார்க்கறது தானே. நம்ம கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் இருக்கார், அவருடைய கையில் இது இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக விளையாடுறாங்க. மசில்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எக்கச்சக்கம், அவங்களுடைய கன்சம்ஷன் அதிகம், அவங்களுக்கெல்லாம் லோ சுகர் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ athletes, பிளேயர்ஸ், ஜிம் கோயர்ஸ், ஃபிட்னஸ் பீப்புள், இவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஏன்னா நீங்கள் கடுமையாக ஒரு எக்ஸசைஸோ ஒரு விளையாட்டை விளையாடிட்டு இருக்கும்போது இந்த சுகர் குறையுது அப்படிங்கிறது அது தானாகவே ஒரு அலாம் மூலியமாக காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு லோ சுகர் போகிறத உங்களுக்கு முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ எக்ஸசைஸுக்கும் பிளட் சுகருக்கும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நீங்களே கண் கூட பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ். ட்ரக்ஸுக்கும் பிளட் சுகருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப். சில பேர் மாத்திரை சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுகர்லாம் கண்ட்ரோல் ஆன பிறகு அவங்க நினச்சிக்கிறாங்க எனக்கு க்யூர் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு மாத்திரையை நிறுத்திடுறாங்க நிறைய பேர். அப்படி நிறுத்தின பிற்பாடு ஏறுதா இல்லையா அப்படின்னு யாரும் செக் பண்ணுறதும் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு மானிட்டர் கையில் இருந்தது, ஒரு டிவைஸ் இருந்ததுன்னா நிறுத்தின பிறகு எவ்வளோ ஏறுதுங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் அந்த மானிட்டர் பார்க்கும்பொழுது. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு இருக்கலாம். அதே மாதிரி ஸோ இந்த மெஷின் உங்களுடைய கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுது. மாத்திரை மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ், எக்ஸசைஸ் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ், டயட்டிங்கில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ், இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மாற்றத்தை வச்சு பார்க்கும்பொழுது இவ்வளவு ஃபுட்டுக்கு, இவ்வளவு ஆக்டிவிட்டிக்கு, இவ்வளவு மாத்திரைக்கு என்னுடைய சுகர் 100% கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கண்டினியூஸாக எவ்ரி மினிட் பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங். நெக்ஸ்ட்டு, ஒரு சாதாரண டாக்டர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபாஸ்டிங் சுகர் பார்க்குறீங்க, ஒரு போஸ்ட் பேண்டியல் சுகர் சாப்பிட்ட பிறகு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க. ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு போனீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஆவரேஜ் பார்க்குறீங்க. இந்த 3 ரிசல்ட்டை வச்சுட்டு மட்டுமே உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை மாற்றி அமைக்கிறாரு டாக்டர். இது எப்படி பாசிபிள்? இன்றைக்கி எடுக்கிற ஃபாஸ்டிங் சுகர் நேற்று ஃபாஸ்டிங் சுகருக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் ஆவரேஜ் சுகரும், அதே மாதிரி தான் போஸ்ட் பேண்டியலும். அப்போ டேட்டாஸ் கம்மியாக பேஸ் பண்ணி தான் உங்கள் ட்ரீட்மெண்ட்டையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. பட் இந்த சிஜிஎம் மூலிமா எக்கச்சக்கமான டேட்டா கிடைக்குது. ஒரு நாளைக்கு 1400 ரீடிங் கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு நாளுமே எவ்வளோ நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சதுன்னா எக்கச்சக்கமான டேட்டா பேஸ் பண்ணி, இந்த டேட்டா அத்தனையும் பேஸ் பண்ணி
வீக் டேஸில் எப்படி இருக்கீங்க, வீக் எண்டில் எப்படி இருக்கீங்க, இதையெல்லாம் கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் டேட்டாவை கொடுக்குறீங்க டாக்டருக்கு, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி உங்கள் ட்ரீட்மெண்ட்டை மாடிஃபை பண்ணுறதுக்கு இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டிவைஸ். அது மட்டும் இல்லை, இந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஹார்ட் காப்பியோ சாஃப்ட் காப்பியோ வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் ரிட்ரீவ் பண்ணலாம், திரும்ப எடுத்து பார்க்கலாம். நான் போன வருஷம் எவ்வளோ இருந்தேன், இதே மாதத்தில் இப்போ என்ன இருக்குது, எனக்கு ஒரு வயசாக இருக்குது, என்னுடைய சுகருக்கும் ஒரு வயசாகிடுச்சு, இப்போ நான் சாப்பிட்ற மாத்திரையெல்லாம் சரியாக இருக்கா, போன வருஷம் இருந்த அதே ரிசல்ட் தான் இப்பவும் இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோர் பண்ண ஒரு டேட்டாஸ் கிடைக்கும். சப்போஸ் ஒரு புதுசாக கண்டுபிடிச்ச சர்க்கரை வியாதி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ டாக்டருக்கு எடுத்தோன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, டயட்லேருந்து ஆரம்பிக்கிறதா, எக்ஸசைஸா, டயட் எக்ஸசைஸா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனா, இல்லை எடுத்தோன்னே மாத்திரை கொடுக்குறதா, இது நிறைய டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இவருக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நியூலி டயக்னோஸ்டுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு டாக்டருக்கும் நம்ம சொல்கிறத எவ்வளோ இவர் செய்வார், இவர் நிச்சயமாக டயட் பண்ணுவாரா, இவர் நிச்சயமாக எக்ஸசைஸ் பண்ணுவாரா, ஒழுங்காக மாத்திரை சாப்பிட்டுக்குவாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். பேஷண்ட்டுக்கும் என்ன பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இது இருந்தது அப்படின்னா, இந்த டிவைஸை யூஸ் பண்ணோம்னா ஒரு ஃபிக்ஸடான ஒரு ட்ரீட்மெண்ட் இவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 3 months or 6 months இந்த டிவைஸை யூஸ் பண்ண வச்சோம்னா நம்ம இவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பீரியாடிக்கலாக பார்த்துக்கலாம். கண்டினியூஸாக பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஃபார் அ ஷார்ட் பீரியட் டெம்பரரியாக இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிசிஷனுக்கு வரலாம், எவ்வளோ மெடிசன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அதை விட ஒரு முக்கியமான யூஸ் இது என்ன அப்படின்னா, ஒரு கண்டிஷன் இருக்குது, ஹைப்போகிளைசீமியா அன்அவேர்னஸ் அப்படின்னு. அதாவது சுகர் ரொம்ப லெவல் கீழே போகும்போது நமக்கு ஒரு அறிகுறி தெரியும். சில பேருக்கு சுகர் குறைஞ்சாலும் இந்த அறிகுறிகள் தெரியாது. இதைத்தான் ஹைப்போகிளைசீமியா அன்அவேர்னஸ் அப்படிங்கிறோம். அறிகுறிகள் தெரியலன்னு என்ன ஆகும், ஒரு 60-50 இந்த லெவலுக்கு போகும்போது அவர் ஒரு அன்கான்ஷியஸ் ஆகி ஹைப்போகிளைசெமிக் கோமா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவார். பட் இந்த டிவைஸ் ஒரு லெவலுக்கு கீழே போனால் அலர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வைக்கலாம். இந்த லெவலுக்கு மேலே போனாலும் எனக்கு ஒரு அலாம் கொடுக்கணும், இந்த லெவலுக்கு கீழே போனாலும் எனக்கு ஒரு அலாம் கொடுக்கணும் அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா நீங்கள் அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த டிவைஸ் ஒரு அலாம் கொடுக்கும். ஐ எம் கோயிங் ஃபார் அ லோ சுகர், இமீடியட்டாக நான் சரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹைப்போகிளைசிமிக் அன்அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் எஸ்பெஷலி டைப் 1 பீப்புள், இன்சுலினில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 to 3% ஆஃப் பீப்புளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர சான்சஸ் ஆர் ஹை. அவங்களுக்கு இட்ஸ் எ ரியல் பூன். நான் நிறைய ஃபேக்டர் சொல்லியிருக்கேன். இவ்வளவு ஃபேக்டரில் நீங்கள் எங்கேயாவது வரீங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் எனக்கு இருக்கா, இப்படியெல்லாம் நான் இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. இதில் ஒரு 4-5 க்ரைட்டீரியாக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா வாங்கலாம். நீங்கள் டைப் 1 டைப் 2 அதை நீங்களே டிசைட் பண்ணி நீங்களே வாங்கலாம். வாங்கின பிற்பாடு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு 14 நாளைக்கும் நீங்கள் ஒரு 4500 rupees ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். அது வர்த்தா. இது இல்லாமல் இன்னொரு இடத்துலையும் இது யூஸ் ஆகும். ப்ரெக்னென்ட் பீப்புளுக்கு எப்படின்னா, ப்ரெக்னென்ட் பீப்புளுக்கு அந்த 9 months எஸ்பெஷலி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை வியாதி, அவங்களுக்கு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இவங்களுடைய குளுக்கோஸ் லெவலை வச்சு, இவங்களுடைய பிளட் சுகர் லெவலை வச்சு தான் அந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமாங்கிறத கண்டுபிடிக்கணும். இவங்களை பக்காவாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸ், அது ஒரு டெம்பரரி பீரியட், டெலிவரி வரைக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னொரு யூஸும் இருக்குது. டயபெட்டிஸ் அப்படிங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டிப்ரெஷன். எனக்கு ஏன் வந்தது அப்படிங்கிறது. சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால டயபெட்டிக் வருது, சில பேருக்கு டயபெட்டிக்கே ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால டயபெட்டிக் வருது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம சுகரை எவ்வளவு ஏற்றுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இதை வச்சு. ஸோ கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் வச்சுருந்தோம்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குது, என்னுடைய ஜாப் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, சுகர் டயபெட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்குது, எனக்கு வருமானு ஒரு டவுட் இருக்குது, ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன், என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய பிளட் சுகருக்கும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இதனுடைய யூசஸை பற்றி சொல்லியிருக்கேன். பட் மை பாயிண்ட் இஸ், இப்போ உங்கள் ஃபாஸ்டிங் சுகர் நார்மலாக இருக்குது, உங்கள் பர்ஸ்பெண்டல் சுகர் நார்மலாக இருக்குது, எப்போ எடுத்தாலும் 100, 140 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கீங்க ஃபாஸ்டிங்கும்
போஸ்ட் பாண்டியலும் உங்களோட ஆவரேஜ் சுகர் எப்போவுமே 6.5 மேலே போனதே இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையில்லை. என்ன சொல்ல வரேன், உங்களுடைய சுகர் நல்லாவே கண்ட்ரோலில் இருக்குது, அதை நீங்கள் பீரியாடிக்கலாக செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் உங்களுக்கு தேவையே இல்லை. பட் மார்க்கெட்டிங் பீப்புள் எதையாவது சொல்லி உங்களை வாங்க வச்சுருவாங்க. அது மட்டுமில்லை, ஒரு தடவை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை ரிப்பீட்டடாக வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது உங்களால் கஷ்டமாக இருக்கும். சிஜிஎம் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டருங்கிறது உங்கள் சுகரை குறைக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்க என்னுடைய HbA1c இதை யூஸ் பண்ண பிறகு குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. அதுக்கு மீனிங் அப்படி இல்லை. இது கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கறதுனால உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால குறையதை விழிஞ்சு இந்த சிஜிஎம்ஐ நீங்கள் டிவைஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு மெடிசின்ஸ்லாம் பெருசாக எடுத்துக்காம நான் தான் இதை வச்சுருக்கேன்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது, இது ஒரு டிவைஸ். லேபுக்கு போய் பிளட் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு டிவைஸ் இது. அதனால் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தா பிளட் சுகர் குறையன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ஒரு தப்பான இது நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க, சிஜிஎம் யூஸ் பண்ண பிறகு எனக்கு HbA1c தான் கரெக்டாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ இவ்வளோதையும் மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் யோசிங்க, அதுக்கப்புறம் வாங்குங்க. வாங்கினதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா யூ கேன் டிஸ்கண்டினியூ அட் எனி டைம். ஏன்னா இது ஒரு மாத்திரையோ மருந்தோ எதுவும் கிடையாது, இட்ஸ் ஒன்லி எ டிவைஸ், ரைட்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சக்கரை நோயாளியே இல்லாதவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மார்க்கெட்டிங் பீப்புள் சொல்லி அதை கொஞ்சம் பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் உங்களுக்கு டவுட் வரும், அவங்களுக்கு எப்படி இது யூஸ் ஆகும் அப்படின்னு. அதை பற்றி என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாமா? தேங்க்யூ.